ஒரு காலத்தில் பசுமைச் சூழலால் அழகுறுந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பழமையான மல்பெரி மரம் இருந்தது. அந்த மரம் மிகவும் உயரமாகவும் அதன் கிளைகள் பறந்து விரிந்திருந்தன. தினமும் அந்த மரத்தின் நிழலில் பயணிகள், விவசாயிகள், மாணவர்கள் என பலரும் ஓய்வு எடுக்க வந்தனர். அதன் அடியில் இருந்த நிலம் கூட மென்மையாய் தோன்றும். மெல்லிய காற்று வீசும் போதெல்லாம் அந்த மரத்தின் கிளைகள் மெல்ல மெல்ல நடனமாடுவதைப் போல காட்சியளிக்கும். அந்த மரம் அந்த கிராமத்தின் அமைதியும் நிழலும் தந்த அழகான மரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த நாள் ஒரு வகையில் அமைதியாயிருந்தது. ராஜகண்ணு என்ற ஒரு அறிவாளர் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்து சிந்தனையில் மூழ்கியிருந்தார். அவர் ஒரு எளிய மனிதர்தான். ஆனால் அவருடைய கண்களில் இருக்கும் ஞானம், மனதின் அமைதி, பேசும் வார்த்தைகளின் மென்மை, யாரையும் ஈர்க்கும் தன்மை உடையவர். அவருக்கு இயற்கை மீது ஆழமான காதல். அதே நேரத்தில் அந்த வழியில் பயணித்து வந்த ஒரு இளைஞன் மிகுந்த சோர்வுடன் அந்த மரத்தின் அருகே வந்தான். உடனே நிலத்தில் தலை வைத்து படுத்து ஓய்வெடுக்கத் தொடங்கினான். அவன் கண்கள் மல்பெரி மரத்தின் மேல் ஓடி அதன் சிறிய பழங்களை பார்த்து திடீரென சிரித்தான். பின்னர் ராஜகண்ணுவின் முகத்தையும் பார்த்தான். ஏதோ ஒரு எண்ணத்தில் நக்கல் சிரிப்புடன், "அபெர்டீக்கரர்" என ராஜகண்ணு கேட்டார், அமைதியான சிரிப்புடன். "நான் கடவுளின் முட்டாள்தனத்தை நினைத்து சிரிக்கிறேன்" என்றான் இளைஞன். "அப்படியா? கடவுள் என்ன தவறு செய்தார்?" என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் ராஜகண்ணு. "இவ்வளவு பெரிய மரத்தை உருவாக்கிய கடவுள் அதற்குரிய பழங்களை மட்டும் இவ்வளவு சின்னதாக படைத்திருக்கிறார். இதுதான் நெடுங்காலத்துக்கும் விட முடியாத ஒரு முட்டாள்தனம்" என்றான் அவன் மீண்டும் சிரிப்புடன். ராஜகண்ணு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சற்று நேரம் அமைதியாய் அமர்ந்தார். அதே சமயம் காற்று திடீரென வலுவாக வீசத் தொடங்கியது. மல்பெரி மரத்தின் கிளைகள் அசைந்து பல சிறிய பழங்கள் கீழே உதிர்ந்தன. அவற்றில் சில அந்த இளைஞனின் தலையின் மேல் விழுந்தன. அவன் திடுக்கிட்டு எழுந்தான். அதை பார்த்த ராஜகண்ணு மெதுவாக சொன்னார், "நண்பரே, உமது தலை மீது ஏராளமான பழங்கள் விழுந்திருக்கின்றன போலிருக்கிறது." "ஆமாம், காற்றின் வேகத்தால் அவை உதிர்ந்து விட்டன" என்றான் இளைஞன். அப்போது ராஜகண்ணு சிறு சிரிப்புடன் ஆனால் மிக ஆழமான வார்த்தைகளில் கூறினார், "நீ சொன்னபடி இந்த மரத்தின் பழங்கள் பெரியதாக இருந்திருந்தால் இப்போது உமது தலையின் நிலை என்னவாகி இருக்கும் என்பதை யோசித்துப் பாருங்கள். இறைவன் ஏன் இந்த பழங்களை சிறியதாகவே வைத்துள்ளார் என்பதை இப்போது உணர்கிறீர்களா?" அந்த வார்த்தைகள் இளைஞனின் மனதில் ஒரு தீபம் போல் ஒளியூட்டின. அவன் தலையை நிமிர்த்தி மௌனமாக யோசித்தான். தவறான எண்ணத்தால் அவன் கொண்ட நக்கல் சிரிப்புக்கு வெட்கப்பட்டான். ராஜகண்ணுவின் அறிவின் ஆழத்தையும் கடவுளின் படைப்பின் அர்த்தத்தையும் உணர்ந்தான். "நீங்கள் உண்மையிலேயே என் கண்களை திறந்து வைத்தீர்கள் ராஜகண்ணு. உங்கள் வார்த்தைகள் என் மனதில் ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தின. கடவுளின் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நான் இப்போது உணர்கிறேன்" என்றான். ராஜகண்ணு மெதுவாக சிரித்தார். "நான் மகான் இல்லை நண்பரே. மனிதனாக உலகில் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்ற உண்மையை மட்டுமே நம்புகிறேன். இறைவன் எதையும் காரணமின்றி செய்ய மாட்டார். நம் நன்மைக்கே எல்லாவற்றையும் வடிவமைக்கிறார்.